ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல் பட்டு லட்டு ஜெர்னி. இந்த வாரம் ஃபுல்லாக எடுத்த வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன், உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்காக நான் சொல்லலைங்க, உண்மையாலுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள், டிஷ்ஷு நல்லாயிருக்கும். இந்த வீடியோக்கு இடையில ஒரு ஸ்டோரி இருக்குது, கண்டிப்பாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளாப்பமும் செறுபயிறு கறியும் செஞ்சுருந்தேங்க. இதனுடைய ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸில் அப்போ தான் உங்களுக்கு வரும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், என்னுடைய ஃபேவரட். வெள்ளாப்பத்தோடு இந்த கறி வச்சு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நான் போடுறேன். கேரளா ஸ்டைல் செறுபயிறு குழம்புங்க. செறுபயிறுங்கிறது பாசி பயிரில் செய்வாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நைட்டே அரிசி ஊற போட்டுட்டேன். மாவட்டத்தில் காலையிலேயே முடிச்சிட்டோம்னா வேலையோட வேலையாக அது முடிஞ்சிடும், தெரிஞ்சுக்காது. தம்பி ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு தாங்க இந்த வேலையை பார்த்தேன் நான். மாவுக்கு 4 கிளாஸ் அரிசிக்குங்க 3/4 கிளாஸ் உளுந்து போட்டுக்குவேன். வெந்தயம் ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்துப்பேங்க. அரிசி தனியாகவும் உளுந்து வெந்தயம் தனியாகவும் நான் ஊற வச்சுக்குவேன் தூங்கிறதுக்கு முன்னாடி. இட்லி நல்லா சாஃப்டாக வருங்க, துணியில் ஒட்டுறது அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. இப்போ வரைக்கும் அந்த மெத்தடில் தாங்க பண்ணிகிட்ருக்கேன், நல்லா வருது. நீங்கள் மாவுக்கு எந்த அளவில் அரிசி உளுந்து போடுவீங்கன்னு சொல்லுங்கள். மாவாட்டி எடுத்து வச்சுட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேனுங்க. இந்த வேலையில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் சாப்பிட்டேன். காலையில் எப்போயுமே காலையில் எழுந்திரிச்சா டீ குடிக்க மாட்டேங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் டீ குடிப்பேன். டீ காஃபி எதுவாக இருக்கட்டும், நான் நாட்டு சக்கரை தாங்க யூஸ் பண்ணுவேன். ஊர்லேருந்து வரும்போது நாங்கள் நாட்டு சக்கரை வாங்கிட்டு வந்துடுவோம். இங்கே கிடைக்குங்க, நாங்கள் வாங்கினதில்ல. 1/2 கிலோ பார்த்தா 100 ரூபா சொல்லுவாங்க. நல்லா டேஸ்டியான ஒரு பன்னீர் டிக்கா தாங்க நம்ம செய்ய போகிறோம். உண்மையாலுமேங்க நான் செஞ்சு கொடுத்தேன், ஆனால் எனக்கு இல்லைங்க. இதுக்கு முன்னாடி செய்யும்போது என் பையனுக்கு கொடுத்துருக்கேன், ஆனால் சாப்பிட மாட்டான். ஆனால் அதில் ஒரு சீக்ரெட் இருக்குங்க, கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப திரும்ப அதை செய்யணும்னு தோணும். பன்னீர் க்யூப் நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேங்க. அது நல்லா சாஃப்டாகிறதுக்காக நான் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கிறேன். ரொம்ப சூடாக வேணாங்க, கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். தண்ணி வடிச்சிட்டு அதில் இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் உப்பு போட்டுக்கிறேங்க. அப்புறம் கரம் மசாலா, மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறமேட்டு மல்லித்தூள். இது தாங்க. லைட்டாக தண்ணி விட்டு பெசரிக்கணுங்க, கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். இதில் தாங்க ஒரு ட்ரிக்கே இருக்குது. என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வரும் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பன்னீர் நம்ம பெரட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, நல்லா காய வச்சுக்கோங்க. அதில் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாயிட்டு பன்னீர் ஸ்கியூப் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா தோசைக்கல்லில் ஒவ்வொன்றா எடுத்து வைக்கணுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் எதுவும் ஆகாது, கொஞ்சம் கருகாது. நல்லா அப்படி இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கோங்க. பன்னீர் பார்த்திங்கன்னா அந்த மசாலாவோட வேகும்போது நல்லா வாசம் சூப்பராக இருக்குங்க. இந்த வாசத்தை பார்த்துட்டு என் பையனை அம்மா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, இதுக்கு முன்னாடி வரைக்கும் சாப்பிடாத பையன் இது தேங்காய் எண்ணெய் ஊற்றினாலும் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டுனாங்க, கடலெண்ணெய் ஊற்றிட்டேன் இதுக்கு முன்னாடி. இன்றைக்கி தாங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்வோம். சூப்பராக டேஸ்ட்டு நல்லா சூப்பராக வந்துடுச்சு. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா மொறுமொறுன்னு வந்துருந்துச்சுங்க. எனக்கு ஒன்று தாங்க கிடச்சிச்சு, மீதி அப்புறம் எங்கள் மச்சான் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பாக்கெட்டே போட்டிருந்தோம்னா அப்புறம் எல்லாம் நம்ம சாப்பிட்ற மாதிரி ஆகிடும் அப்படின்ட்டு நான் கொஞ்சோண்டு தாங்க போட்டேன். எனக்கு ஒரு ஹாப்பிங்க, நல்லாக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல. சாயந்தரமாக மீன் வாங்கிட்டு வந்தாங்கங்க. இந்த மீன் மத்திங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழம்பு வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மித்த மீனோட இதனுடைய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் பொரிக்கிறதுக்காக இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தோம். வாரத்தில் 6 நாளுமே மீன் கடை இருக்குங்க, ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மீன் கடை இருக்காது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், மொதல் நாளே நாங்கள் வாங்கி நான் ரெடி பண்ணிடுவேன். இப்போது ஒரு சில கடைங்க இருக்குது, ஆனால் அதில் ரேட் அதிகமாக இருக்கும். நாங்கள் மீன் மட்டும் வாங்குறதா இருந்தால் சனிக்கிழமையே வாங்கிக்குவோம், அப்படி இல்லாட்டி இடையில இருக்கிற நாளில் வாங்கிக்குவோம். ஞாயிற்றுக்கிழமை மீன் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சிக்கன் இல்லாட்டி மட்டன் அந்த இது வாங்கிக்குவோம். அது இருக்கும், அந்த கடைங்கெல்லாம் இருக்கும்.
என் பையனுக்கு வந்து நெத்திலி மீன், இந்த மீன்னா ரொம்ப பிடிக்குங்க. அது ஃப்ரை பண்ணி தான் வேணும்பா. ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மீன் வாங்கிட்டு வந்துடுவார் இடையிலலாம். நான் பொரிச்சு கொடுப்பேன். நெத்திலி மீன் வாங்குறது பெருசு இல்லைங்க, இது வந்து க்ளீன் பண்ணணும். அது ஒவ்வொரு தலையாக கிள்ளியாக குட்டியாக இருக்குங்களா, அதனால் ரொம்ப வேலை அதிகம். அதனால் 1/2 கிலோ மட்டும் எடுத்துக்குவோம் அந்த மீன் வேணும் அப்படின்னா. மீன் பொரிக்க ரெடி பண்ணுறதுக்கு வந்துங்க, நான் வந்து எப்பயுமே இந்த மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் இதை மட்டும்தான் போடுவேன். வேறு எந்த மசாலா யூஸ் பண்ண மாட்டேன் நான். சிக்கனாக இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும். இதுக்கு என்னென்ன போட்டேன்னா, இஞ்சி பூண்டுங்க, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கணுங்க, உப்பு போட்டுக்கணும். நெத்திலி மீன் வந்து தம்பி கொடுக்கறனால அவனுக்கு காரம் அதிகம் இல்லாமல் நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேங்க. எங்களுக்கு வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். மீன்லாம் பொரிக்கிறதுனா வந்து நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேங்க. தேங்காய் எண்ணெயில் பொரிக்கும்போது அதனுடைய மீனோட வாசமே சூப்பராக இருக்கும். மீன் பொரித்து தம்பிங்களுக்கு கொடுத்துட்டேங்க. நைட்டுக்கு வந்து இட்லி தாங்க, குருமா வச்சேங்க. குருமா எப்பயுமே இந்த ஸ்டைலில் தாங்க செய்வேன். தேங்காய், பொட்டுக்கடலை, முந்திரி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்குங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், திக்னஸும் கொடுக்கும். பட்டை, அப்புறமேட்டு அந்த திராட்சைங்களா, அது என்ன சொல்லுவாங்க, ஸ்டாருங்களா, அது, அப்புறமேட்டு கிராம்பு, அப்புறம் பூண்டு வந்து கொஞ்சம் போட்டுக்குவேன், அப்புறம் சோம்பு. இது வந்து லைட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டு, பாதி அரைக்காமல் இருக்கும் பார்த்திங்களா, அப்போ வந்து நான் தக்காளி சேர்த்திப்பேங்க. தக்காளி அதோடு சேர்த்து அரைக்கும்போது அது என்னமோ நல்லாயிருக்கும் எனக்கு. நான் அப்படி தான் செய்வேன். எங்கள் வீட்டில் அம்மா அப்படி தாங்க செய்வாங்க. அதனால் நானும் அதே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. அப்புறம் வடை சட்டியில் வந்து எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சோடனே சோம்பு கொஞ்சம் போட்டு நல்லா தாளிச்சிக்குவேங்க. அரைக்கும்போது கொஞ்சம் போடுவேன், அதே மாதிரி நான் இதுலேயும் கொஞ்சமாக போட்டுக்குவேன். பட்டை கிராம்பெலாம் போடுவாங்க, அது வந்து நம்ம எடுத்து வச்சுருவோம். இதாக இருந்தால் அரைச்சோம்னா அதுக்குள்ளே போயிடும், நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும். தாளிக்கும் போது மட்டும் நான் கொஞ்சம் சோம்பு வந்து போட்டுக்குவேங்க. இப்போ பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், அந்த பச்சை மிளகா தாங்க யூஸ் பண்ணுவேன் நான். மற்றபடி எந்த சாம்பார் தூள் எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா தக்காளி கொஞ்சம் போட்டுக்குவேங்க. ஏன்னா வந்து நம்ம குருமா சாப்பிடும்போது எதுவுமே சாப்பிட்ற மாதிரி ஒரு இது இருக்குமில்ல, அந்த மாதிரி இருக்காது. அதனால் நான் கொஞ்சமாக போட்டுக்குவேன் தக்காளி. 4 தக்காளி இப்படி போடுறேன் அப்படின்னா அதில் ஒரு அரை தக்காளி மட்டும் இதுக்கு வணக்கையில் போட்டுக்குவேன். மீதி 3 தக்காளிங்கிற மாதிரி அதில் அரைச்சிருவேன். தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறமா நான் வந்து உருளைக்கிழங்கு நான் முன்னாடியே வேக வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து தோல் எடுத்துட்டு கையிலே மசிச்சு விட்டுக்கிட்டேங்க. வணங்கினதுக்கப்புறமா இப்போ வந்து நான் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு பிரட்டிடுறேங்க. பிரட்டினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து இதில் ஊற்றிட்டு அதுக்கான தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்க போகிறோங்க. ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ஓரளவு தண்ணியாக இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா வந்து கொதிக்க கரெக்டான ஸ்டேஜ் வந்துக்கும். அப்புறமா உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கொதிக்க விட்டால் போதுங்க, அவ்வளோதாங்க இந்த குருமா வந்து. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவேங்க. நான் பேசிகிட்டு இடையில ஒரு வந்து டாய் சவுண்டு மாதிரி கேட்டுட்ருக்கு இல்லைங்க, என் பசங்க தான் 2 பேரும். இப்போ பாருங்கள், இப்போயும் கூட சவுண்டு தான். நான் இத்தனை கதவு சாத்திட்டு தான் நான் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். குருமா ஒரு சைடு வச்சாச்சுங்க. இட்லி வந்து அது வந்து ஊற்றி வச்சிட்டா அது வெந்துடும் அப்படின்ட்டு அது ஊற்றிட்டு இருந்தேங்க. நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசில் அப்போ இது இங்கே எப்படி நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா, அதனால நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் எங்கள் வீட்டுக்காரர் பால் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தார். அவர் வந்து ஒர்க்கு போயிட்டாங்க. சாயந்தரமாக தாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், நம்ம ஊரில் நம்ம பக்கத்துலங்கும்போது நம்ம நைட்டி போட்டிருந்தோம்னா மேலே ஒரு ஷால் போட்டுட்டு நம்ம போவோம். கடைக்கெல்லாம் நம்ம போகிறதா இருந்தால் அப்படி தான் நாங்கள் போவோம். நானும் சரி பால் வாங்கிட்டு வர சொன்னாருன்னு சொல்லிவிட்டு நான் வந்து நைட்டி போட்டிருந்தேனுங்களா, ஷால் போட்டுட்டு நான் மலை மேலே இருக்கோம். நாங்கள் கீழே வந்து மெயின் ரோட்டில் பால் அங்கே ஊற்றுவாங்கங்க ஸ்டாப்பில். நானும் அப்படியே நடந்து போனேங்க. அப்போ வந்து எல்லோரும் புதுசாக பார்த்தாங்க. ஏன்னா இங்கே மலையாளிஸுக்கும் நம்மளுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லைங்களா, சரி அதனால தான் நம்மளை அப்படி பார்க்குறாங்களோ அப்படின்ட்டு நானும் வந்து போய் பால் வாங்கிட்டு வந்துட்டேங்க வீட்டுக்கு. நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் சொன்னேன், மச்சான்ட்ட உடனே நான் சொன்னேனுங்களா. அதுக்கு என்ன சொன்னார், நீ எப்படி போயிருந்த அப்படின்னு கேட்டார். நான் அவன் வந்து நைட்டி போட்டு ஷால் போட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். ஏன் நைட்டி போட்டு போக சொன்னா, சுடிதார் எடுத்து போட வேண்டியதானே அப்படின்னாரு. வீட்டுக்குள்ளே மட்டும்தான் நைட்டி போட்டிருப்பாங்க, வெளியே பக்கத்து வீட்டுக்கு போகிறதுனா கூட ஏதோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தாங்க நானே எனக்கே ஒரு மாதிரி ஷை ஆயிடுச்சு.
அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தாங்க அந்த மாதிரி நான் போயிட்டேன். இப்போலாம் வந்து பக்கத்தில் போகிறனா கூட சுடிதார் போட்டுக்குவேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நான் ஒவ்வொன்றும் நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் இங்கே கல்ச்சுரலையும் நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.